ஐடி கார்டை வந்து வேண்டாம், இந்த வேலை வேணாம் அப்படின்னு போறது எந்த வகையில சரி? மாக்கிங்கா சொன்னது தீபக் ஸ்டூடெண்ட் தான். கட்டுறது கைமண் அளவு, கல்லாத உலக அளவு, இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி என்ன சேர்த்தா. தீபக் மற்றும் ஜாக்லின் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நடந்த வாக்குவாதத்துல யார் மேல தப்பு சரி அப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு அந்த இடத்துல நீங்க ஐடி கார்டை தூக்கி போட்டு போனது, எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொன்னது தப்பு. ஒரு டாஸ்க்னு கொடுத்து அதை விளையாட சொல்லி சொன்னா அந்த இடத்துல உங்க ஈகோவை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது பார்க்க நல்லா இல்லைன்னு விஜய் சேதுபதி ஜாக்லின் அவர்களை கண்டிச்சிருக்காரு. தீபக் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர் மேலும் எனக்கு தெரிஞ்சு தப்பு சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் தீபக் வந்துட்டு அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த ரோல்லேருந்து வெளியே வந்துட்டார். ஆக்சுவலாக கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலக அளவு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மேடம் கிட்ட, ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதை தீபக் செஞ்சார், ஒரு வன்மத்தோட தான் செஞ்சார். அதே மாதிரி அவரை குரங்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஜாக்லின் அவரை மீன் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் அந்த பிரச்சனையே வந்துச்சு. ஸோ 2 பேருமே கொஞ்சம் ஈகோவை காமிச்சிக்கிட்டதுனால தான் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா இல்லை பார்க்குறது. ஸோ அதை தான் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் இந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக சொல்லியிருக்காரு. ஆனால் என்னையும் சேர்த்து தான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாத உலக அளவு, நான் என்னையும் சேர்த்து தான் சொன்னேன்ட்டு தீபக் சொன்னார். அதை விஜய் சேதுபதி சார் கேட்டார், உங்களையும் சேர்த்து சொன்னீங்களா அப்படின்ட்டு. ஆமாம் சார், சத்தியமாக சொன்னேன்ட்டு தீபக் சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவரையும் சேர்த்து தான் சொன்னாரா அப்படின்றது தான் வந்துட்டு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அண்டு தீபக் இவங்க 2 பேரையுமே தான் வந்துட்டு அவர் கொஞ்சம் வார்ன் பண்ணியிருக்காருன்னு தோணுது. அதுக்கும் மேலே சத்யா உங்ககிட்ட அந்த மாதிரி மாக்கிங்காக பேசும்போது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி இல்லையே, தீபக் கிட்ட காட்டின அந்த வன்மத்தை நீங்கள் சத்யா கிட்ட காட்டல அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி விஜய் சேதுபதி சார் கேட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு எபிசோடாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.